ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெசிபி வாழைக்காய் வறுவல். நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய் மோர் குழம்புக்கு இந்த வாழைக்காய் வறுவல் வச்சுருக்கேன். இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் மோர் குழம்பும் வாழைக்காய் வறுவலும். ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ளைன் மோர் குழம்பு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காவை க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இதோட எட்ஜஸ் இந்த மாதிரி 2 சைடும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வாழைக்காவோட மேல் தோல் மட்டும் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஆழமாக பண்ண தேவையில்ல. இந்த மேலே இருக்கிற நார் மட்டும் ஹார்டாக இருக்கும், அதை மட்டும் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டால் போதும். இதே மாதிரி இன்னொரு வாழைக்காவும் பீல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் திக்கான சைஸாக கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிட்டோன்னா வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஃப்ரை பண்ணும்போது 2 சைடும் திருப்பி போட்டு வேக வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் 2 வாழைக்காவும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது வாழைக்காவை வேக வச்சுக்கலாம். நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண 2 வாழைக்காவும் சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் ஃப்ளேமை மீடியமில் வச்சு வேக வச்சுக்கிட்டோன்னா 3/4 வெந்துடும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் வெந்து குழஞ்சிடக்கூடாது. இப்போ இதை வேகட்டும். அதுக்குள்ளே ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு, ஒரு 10 பல் இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு பச்சை மிளகாய், நான் மிளகா பொடியும் சேர்க்க போகிறேன், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கறி மசாலா, இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு. நான் வாழைக்காய் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டேன், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வேக வச்ச வாழைக்காய் எடுத்து இந்த மாதிரி மசாலா தடவிக்கலாம். வாழைக்காய் இந்தளவுக்கு தான் வெந்திருக்கணும், மாவாக இருக்கும்ல அந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி 2 சைடும் மசாலா தடவிட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். இப்போ இதை வறுத்துக்கலாம். நான் வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய பொடி. வாழைக்காங்கிறதுனால பெருங்காய பொடி, பூண்டெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க வாழைக்காவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா வாழைக்காயும் ஒரே டைமில் சேர்த்து கூட செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சைடு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு பொரிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் ஒரு சைடு வெந்தால் போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் விட்டு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்கு ரொம்பலாம் டைம் ஆகாது, ஆல்ரெடி வாழைக்காய் வெந்தது தான். மேலே இருக்கிற மசாலா மட்டும் லைட்டாக குக்கானா போதும். இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில் மிச்சம் இருக்க வாழைக்காயும் பொரித்து எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ராலாம் ஆயில் சேர்க்க தேவையில்ல, 2 டேபிள் ஸ்பூனே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் ரெடி. இது அப்படியே சாதம் மோர் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.